நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். 1 யோவான் 3:1. உங்கள் மதிப்பு எவ்வளவு என்று நினைக்கிறீர்கள்? நான் உங்கள் சொத்து மதிப்பை பற்றி பேசவில்லை. நம்முடைய தனிப்பட்ட மதிப்புக்கும் நம்முடைய மதிப்புமிக்க சொத்து மதிப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஒரு பொருளின் மதிப்பை அதன் உரிமையாளர் யார் என்பதும் அதற்காக மற்றொருவர் எவ்வளவு பணம் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்கிற 2 விஷயங்கள் தான் தீர்மானிக்கின்றன. இயேசு உங்களுக்காக தம்முடைய சொந்த உயிரையே விலையாக கொடுத்துள்ளார். உங்கள் மதிப்பை நீங்கள் அறிய விரும்பினால் சிலுவையை பாருங்கள். இயேசு தம் கைகளை நீட்டி நீங்கள் இவ்வளவு மதிப்புள்ளவர்கள் என்று உங்களிடம் சொல்வது போல அது இருக்கும். எனவே நீங்கள் மிகவும் அற்பமானவர் என்று உங்களை குறித்து நினைக்கும்படி உங்களுடைய மனது துன்பப்படும் போது அது உண்மையல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் இயேசுவுக்கு உரியவர். உண்மையில் நீங்கள் அவருக்கு மிகவும் மதிப்புமிக்கவராக இருப்பதால் தான் இயேசு உங்களுக்காக மரித்தார். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வருவதற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் அன்பு வைத்து சிலுவையில் எங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்ததற்காக உமக்கு நன்றி. எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்ததற்காக நன்றி. நீர் எங்களை மதிப்பு மிக்கவராக பார்ப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.